முதல் விஷயம், இந்த உலகத்தில் இந்த நாகரிகம் ஒரு டிசிப்ளினாக வாழணும், அதாவது ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழணும் அப்படின்னு தோன்றின நாகரிகங்களில் பழமையான நாகரிகம் எது? பாபிலோன் நாகரிகம். அது ஈராக்கை அடிப்படையாக கொண்டு அதுக்கு சுற்றுப்புறத்தில் இருந்து அப்படியே அதுக்கப்புறம் தோன்றினது. இப்ராஹிம் நபியுடைய காலகட்டம் எடுத்திங்கன்னா கிமு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி 2100 வருடங்கள். உங்களுடைய அந்த ஊர், இப்ராஹிம் நபி அனுப்பப்பட்ட ஊர் பேர் என்ன? ஊர் பேரே ஊர் தான். ஊர் பேரே என்ன? ஊருன்னு ஒரு ஊர், அதுதான் ஊர், அவங்களுடைய ஒரிஜினல் ஊர். அது இப்போது என்னவா இருக்குது? அது அழிக்கப்பட்ட நகரங்களில் ஒரு நகரமாக இன்றைக்கி தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு ஒரு கண்டென்ட்டாக அது கிடக்குது. அந்த அழிக்கப்பட்ட இப்ராஹிம் நபியோடைய ஊர் அழிக்கப்பட்டுச்சுன்னா ரசூலை விரட்டி அடித்தா என்ன நடக்கும்? அந்த ஊரில் அவங்க வாழ்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த ஊர் மறுபடியும் ஹயாத் ஆகலை. அப்போது பாபிலோன் அதுக்கப்புறம் தலை தூக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி விதை போட்டவங்க தான் இப்ராஹிம் நபி. அப்போது அந்த இடத்துல ஊருங்கிற அந்த ஒரு ஊர் இருந்தது. கிட்டத்தட்ட பாப்புலேஷன் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை இருந்தது. மிகப்பெரிய பிஸ்னஸ் ஹப்பாக இருந்திருக்கு. இன்றைக்கி அது அழிஞ்ச நிலையில் இருக்குது. இது எல்லாத்தையுமே யார் ஆய்வு பண்ணுறா அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுங்க கிடையாது. நம்மளுங்க எதுக்கு ஆய்வு பண்ணுறாங்க? இப்ராஹிம் நபியை பற்றி ஆய்வு பண்ணுறது யார் அப்படின்னா லண்டனை சேர்ந்த சர் லியோனார்டு வூலி அப்படிங்கிறவர் 1935 இப்ராஹிம் நபியை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அதில் இருந்த தகவல்கள் தான் இது. அந்த ஊர் இப்படி இருந்துச்சு, அந்த ஊருடைய, ஏன்னா அந்த இடத்துல கல்வெட்டில் அந்த ஓவியங்கள்லாம் பதிவு வைப்பாங்க. அவங்களுடைய பாணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கல்வெட்டுலாம் ஏன் பண்ணுறாங்க முதல்ல அப்படின்னா வரலாறு அடுத்து பின்வரும் தலைமுறைக்கு அவங்க சொல்லணும், நாங்கள் என்ன மாதிரி வாழ்ந்தோம், நாங்கள் என்ன மாதிரி இருந்தோம் அப்படின்ட்டு. அப்போ பேப்பரில் வேறு ஏதாவது சின்ன பொருளை எழுதுனோம்னா அது எங்கேயோ போயிடும். கல்வெட்டில் ஆழமாக பதிச்சு பாறைகளில் அந்த குகைகளில் அங்கே இங்கெல்லாம் இது பண்ணிட்டோம்னா அதை ரீட் பண்ணுறதுக்குன்னே ஒரு படிப்பு இருக்குது. கல்வெட்டில் அந்த ஒரு படத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க, இது இவங்க இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது அவர் அதெல்லாம் பார்க்குறாங்க. அவர் சர் லியோனார்டு வூலி அப்படிங்கிறவர் 1935 அது ஆய்வறிக்கை ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி அதில் அவர் சப்மிட் பண்ணுறாரு.